Hello friends, welcome to Kalvi Kavi YouTube channel. இந்த வீடியோல நம்ம 6th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் 3rd மீட்டம்கான ப்ரீவியஸ் இயர் ஒரிஜினல் क्वेश्चन பார்க்க போறோம். இந்த டிஸ்ட்ரிக்ட் மட்டும் இல்லாம மற்ற டிஸ்ட்ரிக்ட்ல நடந்த ப்ரீவியஸ் இயர் ஒரிஜினல் क्वेश्चंसக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன். and இந்த வீடியோக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். நீங்க வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இது மட்டும் இல்லாம மற்ற சப்ஜெக்ட்டுக்கான மெட்டீரியல் நீங்கள் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கல்விக்கவி அப்படின்ற வெப்சைட்டில் நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கான பிடிஎஃப் வந்து கிடைக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் செக்ஷன் 1 ப்ரோஸ், அதாவது சூஸ் அப்ராப்ரியேட் சினானிம்ஸ், அதாவது ஃபஸ்ட் 3 வேர்ட்ஸ்க்கு வந்து நம்ம சினானிம்ஸ் வந்து ரைட் பண்ணணும். ஸோ என்னென்ன வேர்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராட்டிடியூட், ஃபார்ச்சூன் அண்ட் பிளர். அண்ட் செகண்ட் ஒன் இஸ் சூஸ் அப்ராப்ரியேட் ஆண்டனிம்ஸ் ஃபார் த கிவன் வேர்ட்ஸ். ஸோ அடுத்து நெக்ஸ்ட்டு கொடுத்துருக்கிற 3 வேர்ட்ஸ்க்கு வந்து நம்ம ஆண்டனிம்ஸ் ரைட் பண்ணணும். ஸோ பேனிக், பிக், ஷேடி, இந்த 3 வேர்ட்ஸ்க்கு வந்து நீங்கள் வந்து ஆப்போசிட்ஸ் வந்து ரைட் பண்ண போகிறீங்க. அண்ட் தேர்ட் ரோம் லெட்டர் சே ட்ரூ ஆர் ஃபால்ஸ். அண்ட் ஃபோர்த் ரோம் லெட்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் எனி 3 ஆஃப் த ஃபாலோயிங் கொஷின், அதாவது 2 மார்க் கொஷின்ஸ் வந்து ஏதாவது 3 கொஷின்ஸ் அட்டன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நீ கொடுத்துருக்குற 4 கொஷின்ஸை நீங்கள் வந்து தரோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களால் இப்போ நடக்க போகிற எக்ஸாமில் நல்ல மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ என்னென்ன கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா why did the farmer have to travel for, and second one is who was challenged for a race, and third one is what happened to the hole in the ground after the rain, and fourth one is why did the family move to Patna, and second one poem கொடுத்துருக்குறாங்க. the read the lines and answer the questions given below. ஸோ இந்த ஸ்டான்ஸை எல்லாத்தையும் ரீட் பண்ணிவிட்டு அதுலேருந்து கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கான ஆன்சர்ஸ் வந்து நீங்கள் ரைட் பண்ணணும். அண்ட் 6th ரோம் லெட்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெமரி போயம். சம்மர் கம்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி சீசன்ஸ் சேஞ்ச் வரைக்கும் இருக்கிற 5 லைன்ஸ் வந்து நீங்கள் ரைட் பண்ண போகிறீங்க. அண்ட் செக்ஷன் 3 கிராமர்லேருந்து கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ 7th ரோம் லெட்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா fill in the blanks with the correct compound words வந்து ரைட் பண்ணணும். அண்ட் 8th ரோம் லெட்டர் complete the following using the group names வந்து கேட்டிருக்கிறாங்க. அண்ட் 9th one fill in the blanks with the suitable conjunction வந்து ரைட் பண்ணணும். அண்ட் 10th one fill in the blanks with the suitable adverbs. அண்ட் 11th one put the words in a correct order to make sentences. ஸோ வேர்ட்ஸ் எல்லாமே ஜம்பிள் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கரெக்டான ஆர்டரில் நீங்கள் வந்து ரைட் பண்ணி சென்டென்ஸ் வந்து மேக் பண்ணணும். அண்ட் செக்ஷன் 4 சப்ளிமெண்ட்ரிலேருந்து கொஸ்டின்ஸ் ஐடென்டிஃபை தி கேரக்டர் அண்ட் ஸ்பீக்கர். ஸோ இங்கே கொடுத்துருக்குற சென்டென்ஸ் வந்து என்ன கேரக்டர், யார் சொன்னாங்க, அதாவது யார் ஸ்பீக்கர் அப்படின்றத நீங்கள் வந்து கண்டுபிடிக்கணும். அண்ட் சூஸ் த கரெக்ட் ஆன்சர் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் 14th ஒன் ரைட் அ லெட்டர் டு யுவர் அங்கிள் தேங்கிங் ஹிம் ஃபார் அ பர்த்டே ப்ரெசன்ஸ். ஸோ இந்த வீடியோக்கு நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கு. நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசு அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களோட கருத்துக்களை வந்து கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.